இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இன்றைய செய்தியின் தலைப்பு எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலேயும் என்றால் என்ன அர்த்தம்? எல்லாவித சமயங்களிலேயும் அல்லது எல்லாவிதமான சூழ்நிலைகளிலேயும் என்று அர்த்தம். சமயங்கள் என்றால் வாய்ப்புகள். எல்லாருக்கும் எல்லாவற்றிலேயும் வாய்ப்புகள் எப்பொழுது கிடைக்கும், எப்பொழுது கிடைக்காது என்பது யாருக்கும் தெரியாது. சூழ்நிலைகள் என்றால் எப்பொழுது யாருக்கு எப்படி சூழ்நிலைகள் மாறும் என்பதும் ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் வேதவசனம் என்ன சொல்கிறது? நீ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. நீ வேதனையில் இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. நீ ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. வியாதியோடு கூட இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. நீ விரும்பியது உனக்கு கிடைக்கும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. நீ விரும்பியது உனக்கு கிடைக்காத போதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. இப்படி செய்வதற்கு உண்மையில் நம்மால் முடியுமா? மிக மிக கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் மிகச்சிறந்த ஒரு ஆவிக்குரிய பக்குவம் இருந்தால்தான் நம்மால் அப்படி செய்ய முடியும். எல்லாம் இருந்த போதும் யோபு பக்தன் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். எல்லாவற்றையும் இழந்து நின்ற போதும் யோபு பக்தன் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். சாதாரணமான மனிதர்களால் இது முடியாது. இன்றைக்கு இருக்கிற மனிதர்கள் எல்லோருமே சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மாறிக்கொள்கிறார்கள். அவர்கள் தான் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்று சொல்லப்படுபவர்கள். பெதஸ்தா குளத்தருகே 38 வருஷம் ஒரு மனிதன் வியாதியோடு படுத்துக் கொண்டிருக்கிறான். சில சமயங்களில் தான் தேவதூதன் வந்து அந்த குளத்தை ஒரு கலக்கு கலக்குவான். அந்த சமயத்தில் யார் இந்த குளத்தில் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு தான் சுகம் கிடைக்கும். அப்படி சுகம் கிடைப்பவர்களை 38 வருடமாக இவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். இவனை கொண்டு போய் அந்த குளத்தில் விடுவதற்கு ஆள் கிடையாது. ஆனாலும் அந்த மனிதன் 38 வருடமும் தன்னுடைய ஏமாற்றமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டுதான் இருந்திருப்பான் என்று நான் நம்புகிறேன். இல்லாவிட்டால் ஆண்டவர் அவன் அருகில் வருவாரா? சுகம் கொடுப்பாரா? இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. அநேக முறை தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. தேவனுக்கு நாம் நன்றி சொல்வதும் இல்லை. எப்பொழுதும் நமக்கு விரோதமாக நடைபெறுகிற காரியங்களை நினைத்து கவலைப்படுகிறோம். நமக்கு உதவி செய்யாதவர்களை திட்டுகிறோம். நம்மை ஏமாற்றுகிறவர்களுக்கு நாம் சாபம் விடுகிறோம். இப்படி இல்லாதவைகளையே நினைத்து புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு இருப்பதை விட தேவன் நமக்கு தந்த ஒவ்வொரு நன்மையையும் நினைத்து ஆண்டவருக்கு நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் பார்த்தால் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சூழ்நிலை தனக்கு இருந்தாலும், தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும் தன்னுடைய நிலைமையை பார்த்து தாவீது கலங்கவில்லை, கவலைப்படவும் இல்லை. ஆடு மேய்த்துக் கொண்டே ஆண்டவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அவர் செலுத்திக் கொண்டிருந்தார். அது ஆண்டவருக்கு பிடித்திருந்தது. அதனால் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். சாதாரணமான தாவீதின் நிலைமையை அசாதாரணமான நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு போனார். ஆம், தாவீது ஒரு ராஜாவாகவே மாறினார். ஏதோ ஓரிரு நிமிடத்தில் நடந்த அற்புதங்கள் அல்ல அது. எல்லாவற்றிலேயும், எல்லா சமயங்களிலும், எல்லாவித சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஆண்டவருக்கு நன்றியாக இருப்பவர்களுக்கு கிடைக்கிற பரிசு அது. பல சமயங்களில் நாம் என்னவோ பிறக்கும் போதே எல்லாவற்றையும் கொண்டு வந்தது போல நினைத்து கொண்டு எதையாவது இழந்து விட்டால் ஆண்டவரை நோக்கி துதிப்பதை நாம் நிறுத்தி விடுகிறோம். நாம் பிறக்கும் போது எதையும் கொண்டு வரவில்லை, இறக்கும் போதும் எதையும் கொண்டு போக போவதும் இல்லை. இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருப்பதுதான். நம்மை விட மோசமான நிலைமையில் இருப்பவர்களை பார்க்கும்போது நாம் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சிறு சிறு ஆசீர்வாதங்களையும் நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு நம்முடைய கண் பார்வை நன்றாக இருக்கும் போதே பைபிளை நன்றாக படியுங்கள். காது கேட்கும் திறன் இருக்கும் போதே ஆண்டவருக்கு வார்த்தைகளை நன்றாக ஆண்டுடைய வார்த்தைகளை கேளுங்கள். திடமாக பேசுகிற சக்தி இருக்கும் போதே
ஆண்டவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து ஆராதனை செய்யுங்கள். நம்முடைய கால்களில் பலன் இருக்கும் போதே ஆண்டவருக்காக ஓடி சுவிசேஷத்தை அறிவியுங்கள். எதையாவது ஆண்டவருக்காக செய்யுங்கள். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக, ஆண்டவர் இதுவரை நடத்தி கொண்டு வந்த தயவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டே இருங்கள். நன்றி உள்ளவர்களை ஆண்டவர் எப்பொழுதும் கைவிடுவதே இல்லை. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பல சமயங்களில் எங்களுக்கு இருக்கிற கிருபைகளை நாங்கள் மறந்துவிட்டு, இல்லாத கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த மறந்து விடுகிறோம். நீர் செய்த உபகாரங்களை எல்லாம் நாங்கள் மறந்து விடுகிறோம். ஆனால் நாங்கள் ஜீவனோடு கூட இருப்பதே பெரிய கிருபை என்பதை நாங்கள் உணர்ந்து பார்த்து, நாங்கள் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை எப்பொழுதும் செலுத்திக் கொண்டே இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆம் ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகள் 1000. ஆனால் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஏமாற்றங்கள் மிகவும் குறைவு. எங்களுடைய ஏமாற்றங்களை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்காமல் இருப்பதை விட, நீர் செய்த உபகாரங்களுக்காக நினைத்து உம்மை நோக்கி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்திக் கொண்டே இருப்பதற்கு எங்களுக்கு பலன் கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.